கனடா ஒட்டவா பகுதி மார்ச் 6, 2024 நைட்டு 10:52 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. எங்கள் பகுதியில் இருக்க ஒரு வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்குது, உடனே வாங்கன்னு. போலீஸ் அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எவ்வளவு க்ரைம் கேஸை பார்த்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே போனதும் மறண்டு போயிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கனடா தலைநகர் ஒட்டவா பார்கவென் பகுதியில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே போலீஸ் போனதும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நபர் ரத்த காயத்தோடு மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறாரு. உள்ள 35 வயது பெண், 40 வயதுள்ள ஒரு ஆண், 4 குழந்தைகள், அதில் 2 மாத குழந்தையும் அடங்கும். கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மயக்கத்தில் இருந்த நபரை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில் காயமடைந்த நபர் தனுஷ் விக்ரமசிங் என தெரிய வருது. கொலை செய்யப்பட்டது இவருடைய மனைவியும் குழந்தைகளும் தான். மனைவி பெயர் தர்ஷினி திலாத்திகா ஏக்கநாயக்கா. குழந்தைகள் பெயர் இனுகா விக்ரமசிங்கே 7 வயது, அஸ்வினி விக்ரமசிங்கே 4 வயது, ரியானா விக்ரமசிங்கே 2 வயது, கேலி விக்ரமசிங்கே 2 மாத குழந்தை. இந்த குடும்பம் இலங்கையை சேர்ந்தவங்க. தனுஷ் விக்ரமசிங்கே குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு 2021 குடும்பத்தை இலங்கையில் விட்டுட்டு அவர் மட்டும் கனடா வந்திருக்காரு. கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மேற்படிப்பையும் படிச்சிருக்காரு. அவர் ஆசைப்பட்டபடி நல்ல வேலையில் சேர்ந்திருக்காரு. ஜூலை 2023 இலங்கையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தையும் கனடாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனடா வந்ததுக்கு அப்புறம் தான் 2 மாத குழந்தையான கேலி விக்ரமசிங் பிறந்திருக்காங்க. சாதாரணமாகவே தனுஷ் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாராம். கனடாவில் தான் கூட படித்த 40 வயதான, அதாவது கொலை செய்யப்பட்ட காமினி அமரக்கோனுக்கு தங்க வீடு வேணும்னு தன்னுடைய வீட்டில் இருக்க ஒரு போர்ஷனில் ரெண்ட்டுக்கு தங்க வச்சிருக்காரு. வெளிநாடுகளில் 3 BHK 2 BHK வீடுகளில் ரூமை ரெண்ட்டுக்கு விடுவாங்களாம். இந்த காமினி அமரக்கோன் மூலமாக 19 வயசு மாணவர் பெப்ரியோ டிசோய்சா தனுஷ்க்கு அறிமுகமாகறான். அதுவும் டிசோய்சா இலங்கை நாட்டை சேர்ந்தவன். நம்ம நாட்டை சேர்ந்த பையனு தனுஷ் டிசோய்சா கிட்ட அன்பா பழகிருக்காரு. டிசோய்சா தங்கியிருந்த வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே தனுஷ் தன்னுடைய வீட்டில் இருக்க இன்னொரு போர்ஷனில் டிசோய்சாவை தங்க வச்சிருக்காரு. இதை அவரோட ஒய்ஃப் தர்ஷினி ஏக்கநாயக்கருக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பையன் வந்த நாளில் இருந்து அவனுடைய பிஹேவியர் சரியில்லாமல் இருந்திருக்கு. அவனுடைய படிப்பையும் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான். தர்ஷினி தனுஷ்கிட்ட அவனுடைய பார்வையே சரியில்லை, அவன் இங்கே இருக்கிறது சரியாக படலை, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் டிசோய்சாவுக்கு 19வது பிறந்த நாளை இந்த குடும்பமே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டிசோய்சாவுக்கு தர்ஷினி ஏக்கநாயக்கர் மேலே கோபம் இருந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் வீட்டை காலி பண்ண சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறது அவனுக்கு அவங்க மேலே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கோபம் வெறியாக மாறி மார்ச் 6 தனுஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் தர்ஷினியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்குறான். அவங்க சத்தம் கேட்டு வந்த காமினி அமரக்கோன் டிசோய்சாவை தடுக்க அவரையும் அவன் கத்தியால் குத்தி கொள்றான். அப்புறம் அவன் குழந்தைங்களையும் விட்டு வைக்கல. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த தனுஷையும் தாக்குறான். அதில் அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவரும் இறந்துட்டாருன்னு நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். கொலை நடந்த வீட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து டிசோய்சாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கனடாவையும் இலங்கையையும் அதிர வச்சிருக்கு. ஒரு ஊர்க்கார பையனை ஹெல்ப் பண்ண போய் ஒருத்தர் அவருடைய குடும்பத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரு. போலீஸ் விசாரணையில் டிசோய்சா மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்னு தெரிய வருது. அவனை 6 கொலை வழக்கு பதிவு, 1 கொலை முயற்சி பிரிவுகளில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையாம். இந்த சம்பவத்தை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இது ஒரு கொடூரமான வன்முறைன்னு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தெரிஞ்சவங்கன்னு யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்க தோணுது. இது போல் வேற ஒரு டாபிக் வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.